ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈத் பெருநாள் ஸ்பெஷல் ஸ்வீட்டான பிரெட் அல்வா தாங்க. கல்யாண பந்தியில் சாப்பாடுனாலே நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்க்குறது பிரெட் அல்வா தான். அதே மாதிரி பிரியாணின்னு சொன்னாலே பிரெட் அல்வா தான் நமக்கு ஞாபகம் வரும். என்னமோ தெரில, இந்த பிரியாணி கூட இந்த ஸ்வீட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி, செய்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் கிடையாதுங்க. நம்ம பாயசம் செய்கிறத விட, குலோப் ஜாமுன் செய்கிறத விட இந்த பிரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஸ்வீட் ப்ரெட்டே எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை ப்ரெட்டு, மைதா ப்ரெட்டு எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நான் 8 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாக்கெட்டில் 12 பீஸ் அளவுக்கு இருக்கும். 12 பீஸ் நம்ம செஞ்சாலுமே கரெக்டாக தான் இருக்கும். நான் 8 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற ஓரங்கள் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் நம்ம ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணதை நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரெட்டு தூள் செய்கிறதுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். நான் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போடுறதா இருந்தால் 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நட்ஸு பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், அப்புறம் வெள்ளரி விதை, பூசணி விதை எடுத்திருக்கேன். பாதாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். முந்திரி முழு முந்திரியாக இருக்குது, அதனால் அதையுமே நான் உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் மில்க் மேடு சேர்க்க போகிறேன். நான் அந்த ஒரு டப்பா தான் வாங்கினேன். இதையே ஒரு 3-4 ரெசிபிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டுகளை பொரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி எண்ணெய் எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய், அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எடுக்காதீங்க. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. பாதி சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ப்ரெட்டு எண்ணெயை குடிச்சிடும். ஏற்கனவே ப்ரெட்டு எண்ணெய் குடிக்கும். நம்ம அரை சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரெட் அல்வா எந்த கலருக்கு வேணுமோ அந்த கலருக்கு ப்ரெட்டை பொரிச்சிடுங்க. இதே கலரில் தான் நமக்கு அல்வா கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் மொத்தமாக தண்ணி இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் லாஸ்ட்டாக பால் 1 டம்ளர் சேர்க்குறதா இருந்தால் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நான் பால் சேர்க்கலை, அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரட்டும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அமிழ்த்தி விட்டுக்கோங்க. பால் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் அல்வாவோட கலர் மாறிடும், லைட் கலராக ஆகிடும் நமக்கு. அதனால் பால் சேர்க்காமல் செய்யும்போது நமக்கு நல்லா டார்க் கலரில் அந்த அல்வாவோட கலர் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாகு கொதித்து ப்ரெட்டை போட்டோன்னே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாகு பூரா வற்றி போயிடும். அந்த ப்ரெட்டில் தண்ணி இல்லாமல் தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா மெதுவாக அந்த ப்ரெட்டு நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மிலே வைங்க. அப்போ தான் அந்த சக்கரை பாகுலே நல்லா ஊறி பஞ்சு போல் இந்த ப்ரெட் எல்லாமே வெந்து வரணும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது போல் கரண்டியை வச்சு 1-2மாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப கொலன்னு மாவாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அல்வா பதம் தெரியலையா, நம்ம ப்ரெட் அல்வா கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த ப்ரெட்டு பீஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவாக இல்லாமல் இது போல் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து மில்க் மெய்டு சேர்க்க போகிறோம். மில்க் மெய்டு சேர்க்கலாம், இல்லைனா கோவா இருக்கு இல்லையா, ஸ்வீட் இல்லாத கோவா சேர்க்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்தனா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இல்லை திக்கான பால் கூட சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் மெய்டு தான் சேர்க்க போகிறேங்க. இது வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சர்க்கரையுமே நிறையா சேர்த்துருக்கோம். இது வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அல்வா எந்த அளவுக்கு பதமாக இருக்குன்னு. உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரும் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு நட்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம நெய்யே சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரிக்கும் போது நம்ம வந்து நெய் சேர்க்கல இல்லையா, அதனால் இப்போ வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் முதல்ல இந்த திராட்சையை வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஏன்னா திராட்சையை வந்து மொத்தமாக போட்டோன்னா கருகி போயிடும். அதனால் முதல்ல அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அது போல் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரெட் அல்வாவுக்கு நிறையா நட்ஸு சேருங்க. முந்திரி நிறையா சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த திராட்சை வந்து பொரிஞ்சிருச்சு. இது ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, இந்த விதைகள் எல்லாம் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. கரியிறாத அளவுக்கு அப்படியே கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறினாலே போதும். இந்த நெய்யில் வறுபடும் போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே அல்வா கூட சேர்த்துடலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற திராட்சையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலே வைங்க. நம்ம அந்த ஊற்றிருக்கோம் இல்லையா, தாளிப்பில் வந்து நிறையா நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த நெய்யெல்லாம் இந்த ப்ரெட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே தன்னால் பிரிஞ்சு வரணும். அதனால் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த அல்வாவோட பதம், அல்வாவோட கலரு, நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படியே கல்யாண வீட்டுகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி அதே மாதிரியே பெரிய பெரிய ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரெட் அல்வா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பக்குவமாக வந்துருச்சு. நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப பக்குவமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் எவ்வளோ சிம்பிளாக அந்த அல்வா செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த பெருநாள் அன்னைக்கு நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. ஃபெஸ்டிவல் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபீஸ்னே கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படியே யார் யாருக்கெல்லாம் பிரியாணி கூட இந்த பிரெட் அல்வா சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த பிரெட் அல்வா ரெசிபி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.